அக்கா பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா? வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன். என்னக்கா அது வீட்டுல பிள்ளை சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப எங்களுக்கு கல்யாண சோறு போட மாட்டீங்களா? இப்படிதான்க்கா பிள்ளைக்கு பிடிக்கலன்னு சொல்லி வர்ற மாப்பிள்ளையில தட்டி கழிச்சுட்டு நம்ம வசந்தி புள்ள வரனே இல்லாம வீட்டுல சும்மா உட்காந்துருக்கிறா. இப்படிலாம் நம்ம பிள்ளைக்கு நடக்கணுமாக்கா? அக்கா எனக்கு தெரிஞ்ச கோயில் ஒன்று இருக்குது, அங்க மட்டும் பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த முகூர்த்தத்துல எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு பாப்பாவே உங்ககிட்ட கேட்பாக்கா. பிள்ளைங்க படிக்கிறேன் சொல்லுவாங்க, நம்ம தான் கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை படிக்க வைப்பாருன்னு சொல்லி மண்டையை கழுவி மாவரைக்கவனு. இப்படிதான்க்கா நம்ம பக்கத்தூர் துர்கா புள்ள படிக்கிறேன்னு சொல்லி எவ்வளையோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நின்ட்டான். நம்ம பாப்பா இப்படிலாம் பண்ண மாட்டா, இருந்தாலும் சொல்றேன். கல்யாண விஷயமெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட கேட்டு முடிவே எடுக்கக்கூடாதுக்கா, நம்மளா பார்த்து மூச்சு வச்சிருவானு. நம்ம பக்கத்தூர் சின்ன மாமன் இருக்கிறாருல்ல, நம்ம பாப்பாவை கேட்கறாங்க, நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா ஜாதகத்தை கொடுத்து பேச சொல்லலாம். சரிக்கா நானும் கிளம்புறேன். ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன்க்கா, பாப்பா வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி கையில குழந்தை இருக்கு. ஆனா பாப்பாக்கிட்ட நீங்க மாப்பிள்ளையே பார்க்க ஆரம்பிக்கல. சொல்றேன் வரேன் பாப்பா.